நல்லா வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆட்டுக்கறிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து அந்த கறி வருது அப்படிலாம் நீங்கள் வீடியோ ஆதாரங்களோட போட்டிருந்தீங்க. இங்கே இருக்கிற கறிக்கும் ராஜஸ்தானில் இருக்கிற கறிக்கும் என்ன வித்தியாசம்? ஃபிஷ் மேலே ஐஸ் போட்டால் தவறு கிடையாது. ஏன்னா ஃபிஷ் மேலே ஸ்கின் இருக்குது. மட்டனில் அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் கார்கஸாக தான் பேக் பண்ணுறோம். அதனால் ரா மீட் மேலே ஐஸ் வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆனால் கறி வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும். இது வந்து அந்த கறி மேலே ஐஸை போட்டு 4 நாள் கழிச்சு தான் இங்கே வந்து சேரும். ஏன்னா ட்ரெயினில் வருது. தர்மாகோல் பாக்ஸில் 4 நாள் ஐஸ் தாங்குமானா தாங்காது. கிட்டத்தட்ட ஐஸ் தண்ணியில் ஊறிட்டு வரும். அதனால தான் அந்த கறியோட கலர் வந்து வெள்ளையாக இருக்கும். கறிக்கடைக்கு போகிறீங்க, 1/2 கிலோ மட்டன் வாங்க போகிறீங்கன்னா மட்டன் தொங்கும், அங்கேருந்து வெட்டி வாங்கிட்டு வந்துட போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதோட கலரு, ஸ்ட்ரக்சரு எல்லாமே நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்து வாங்கிட்டு அது பழகி போச்சு. இது வந்து ஒரு 100 கிலோவோ 200 கிலோவோ நீங்கள் ஆர்டர்னு சொல்லி கொடுக்கும்போது தான் இந்த எல்லா கலப்படங்களுமே நடக்கும். இனி சென்னையில் முழுக்க 80% இந்த கறி தான் புழக்கத்தில் இருக்குது. எல்லா ஹோட்டல்களுக்கும் இந்த கறி தான் போகுது. இது வந்து நான் கிடையாது, நீங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ இந்த கறியை நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. நான் சாப்பிட்லன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. எல்லாரும் அந்த கறியை ஒரு நாளாவது சாப்பிட்ருப்பீங்க. இப்போ காலங்காலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார் ஹோட்டல்ஸ் கூட இதெல்லாம் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது உடல் உபாதை வந்திருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அதாவது இது பெரிய இஷ்யூவாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதுவரை கேள்விப்பட்டது இல்லையா? அதாவது 740 ரூபாய்க்கு 1000 கிலோ கறி வேணுமா, 740 ரூபாய்க்கு வேணுமா, இவங்க கிட்ட போங்க. நானும் பார்த்தேன் அந்த ரீல்ஸ்லாம். அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஒன்று கூட ஒரு 5000 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. 5000 ரூபாய்க்கு இவங்க ஏமாத்துறது யாருன்னா ஃபாலோவர்ஸ் ஏமாத்துறாங்க. அதே இன்ஃப்ளூயன்சரு 1000 ரூபா கொடுத்து தானே கறி வாங்கிட்டு இருப்பாரு அவர் சாப்பிட்றதுக்கு. அவருக்கு அந்த புரிதல் இல்லையா? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சதாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியே நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. தொடர்ச்சியாக நீங்கள் கறியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் குறிப்பிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் முதல் முறையாக பேசுகிறதுனால வந்து உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் பாண்டி பஜாரில், ஹிபாச்சி கோலர்ஸ்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி என்னோடய வியாபாரம் பார்த்தீங்கன்னா கறிக்கடை ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு, சின்ன ஹோட்டல்ஸ்க்கு எல்லாருக்குமே கறி சப்ளை பண்ணிட்டுருங்க. இந்த வியாபாரத்தில் நான் 4வது தலைமுறை. எங்கள் அப்பாவோட கடை பார்த்தீங்கன்னா 7 Wells மார்க்கெட்டில் இருக்குது. இன்னமும் அந்த வியாபாரம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த கடை 150 வருஷம் பழைய கடை கிட்டத்தட்ட. எங்கள் கொள்ளு தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ என் தம்பிங்க 4வது தலைமுறையாக அந்த கடையை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட பிஸ்னஸ் பேக்ரவுண்ட். இதனால தான் நாங்கள் 4 தலைமுறையாக இதிலே இருக்கிறதால தான் இந்த இறைச்சியை பற்றின எல்லா முழு விவரங்களும் எங்களுக்கு தெரியுது. அது இல்லாமல் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா முன்னாள் வியாபாரி சங்க தலைவர். அதனால் எங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். நீங்கள் யார் தப்பு பண்ணுறா, என்ன தப்பு நடக்குது, எந்த ஹோட்டலுக்கு என்ன சரக்கு போகுது, எந்த ஹோட்டலில் என்ன விலைக்கு வாங்குறாங்க சரக்கு, இப்போ என்ன ரன்னிங்கில் இருக்குது, எப்படி கம்மி விலைக்கு கொடுக்குறாங்கன்ற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஒரு இதில் தான் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக சமீபத்தில் நீங்கள் ஒரு பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். முன்னாடிலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆட்டுக்கறிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்லேருந்து அந்த கறி வருது அப்படிலாம் நீங்கள் வீடியோ ஆதாரங்களோட போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக. இங்கே இருக்கிற கறிக்கும் ராஜஸ்தானில் இருக்கிற கறிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஃபாரின்லாம் இம்போர்ட் பண்ணுறோம் நிறைய விஷயங்களில், அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ராஜஸ்தான்லேருந்து இங்கே இறக்குமதி பண்ணுற கறிக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறீங்க. முதல்ல அது எப்படி வருது, எவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ராஜஸ்தான்லேருந்து கறி இங்கே எடுத்துன்னு வரது பிரச்சனையே கிடையாது. தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதாவது ப்ராப்பராக அங்கே ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் ஸ்லாட்டர் பண்ணி வித் டாக்டர் சர்டிஃபிகேட். அதாவது ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்றது ஆட்டு இறைச்சி கூடம், ஆட்டு தொட்டி, ப்ராப்பர் ஸ்லாட்டர் ஹவுஸ்லேருந்து லைசன்ஸ்டு ஸ்லாட்டர் ஹவுஸில் ஸ்லாட்டர் பண்ணி அதை வந்து ஒரு கோல்டு ஸ்டெயினில், அதாவது ஃப்ரீசர் வண்டியில் -18 இருக்கணும் டெம்பரேச்சர். அந்த வண்டியில் இங்கே எடுத்துன்னு வந்தால் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அது வந்து நல்ல ஒரு சுகாதாரமான இறைச்சி. ஆனால் இங்கே அது எடுத்துன்னு வரதே கிடையாது. எங்கே ஆடை இருக்கிறாங்கன்னு தெரியாது. இது அங்கே ஒரு குடிசை தொழில். ராஜஸ்தானில் எங்கே அறுக்கிறாங்கன்னு தெரியாது. அது வந்து சுகாதாரமான ஆடான்னு தெரியாது. உயிரோடு இருந்தால், அதாவது செத்துப்போன ஆடை, ஹராமான ஆடுன்னு சொல்லுவாங்க. செத்துப்போன கறியை இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க. அந்த ஆடை கூட தெரியாது. அதெல்லாம் தான் வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி தர்மாகோல் பாக்ஸில் அந்த ஆடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன பண்ணால் அதில் ஐஸ் போடுவாங்க. அதாவது ஃபிஷ் மேலே ஐஸ் போட்டால் தவறு கிடையாது. ஏன்னா ஃபிஷ் மேலே ஸ்கின் இருக்குது. ஓகே. ஆனால் மட்டனில் அப்படி கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் கார்கஸாக தான் பேக் பண்ணுறோம். அதனால் ரா மீட் மேலே
ஐஸ் வந்து டச் ஆகக்கூடாது. டச் ஆனால் கறி வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும். இது வந்து அந்த கறி மேலே ஐஸை போட்டு 4 நாள் கழிச்சு தான் இங்கே வந்து சேரும். ஏன்னா ட்ரெயினில் வருது. தர்மாகோல் பாக்ஸில் 4 நாள் ஐஸ் தாங்குமானா தாங்காது. கிட்டத்தட்ட ஐஸ் தண்ணியில் ஊறிட்டு வரும். அதனால தான் அந்த கறியோட கலர் வந்து வெள்ளையாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலிங்காக காட்டுறேன். அந்த கறி வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறதால, நம்ம சூடாக நம்ம 100 டிகிரி மேலே சமைக்கிறதால அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ தெரியாது. அது ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கெட்டு போச்சு சொல்றீங்க இல்லையா, கெட்டு போனால் ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அதெல்லாம் அடிக்காதா? இது வந்து கடைகளில் விற்கவே முடியாதுங்க. ரீட்டைல் கடையில் நீங்கள் 1/2 கிலோ 1/4 கிலோ போய் வாங்குறீங்க இல்லையா, அந்த கடையில் இதை விற்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கறி கடைக்கு போகிறீங்க, 1/2 கிலோ மட்டன் வாங்க போகிறீங்கன்னா மட்டன் தொங்கும், அங்கேருந்து வெட்டி வாங்கிட்டு வந்துட போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதோட கலரு ஸ்ட்ரக்சரு எல்லாமே நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கோம், அது பழகி போச்சு. இது வந்து ஒரு 100 கிலோவோ 200 கிலோவோ நீங்கள் ஆர்டர்னு சொல்லி கொடுக்கும்போது தான் இந்த எல்லாம் கலப்படங்களுமே நடக்கும். இப்போ இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க ஒரு கிலோ. அவங்க கொடுக்குறது வந்து 750 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, 740 ரூபாய்க்கு. இப்போ ராஜஸ்தான்ல இருந்து வர கறி இங்க 600 ரூபாய்க்கு வந்து சேர்ந்துரும். அந்த கறியை வந்து இவங்க 740 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அதாவது கடத்தல் சரக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜஸ்தானோட கடத்தல் சரக்கு வந்து இவங்க 100 ரூபா லாபத்துக்கு வச்சு வித்துடலாம். ஆனா சென்னையோட ஃப்ரெஷ் மீட், ஆட்டு தொட்டியில் இருக்கிற ஃப்ரெஷ் மீட் வந்து 800 ரூபா 840 ரூபா இன்னைக்கு சென்னை மார்க்கெட் ரேட். அதை வாங்கி கறிக்கடையில் விற்கணும்னா 1000 ரூபாய்க்கு விற்றாதான் ஒரு 50 ரூபாவோ 60 ரூபாவோ கிடைக்கும் ரீட்டைலில். இல்லை நீங்கள் மொத்தமாகவே கொடுக்கணுன்னாலும் 800 ரூபா பொருளை 850 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு செலவெல்லாம் போயிட்டு ஒரு 20 ரூபாவோ 30 ரூபாவோ நிற்கும். இதுதான் வியாபாரம். அதை விடவும் நான் கம்மியாக தரேன்னா இந்த கறி தான் நீங்கள் வாங்குவீங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு சென்னையில் முழுக்க 80% இந்த கறி தான் புழக்கத்தில் இருக்குது. எல்லா ஹோட்டல்களுக்கும் இந்த கறி தான் போகுது. எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? ஏன்னா எந்த ஹோட்டல்காரனும் 850 ரூபா கொடுத்து கறி வாங்குறது இல்லைங்க. ஓகே, அப்போ இது ஓப்பன் டாக். எந்தாவது ஹோட்டல்காரங்க நான் 850 ரூபாய்க்கு இன்னைக்கு கறி வாங்கினப்பா சொல்லி கீழே கமெண்ட்ல போட சொல்லுங்க. இல்லை வாங்க மாட்டாங்க. 700 ரூபா 720 ரூபா 750 ரூபாய்க்கு மேலே வாங்குறது ஹோட்டலே வாங்குறது கிடையாதுங்க. ஹோட்டலுக்கு இந்த சரக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவே போட்டேன், புரியுதுங்களா? இது வந்து காலகாலமாக வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போகிறதுக்காகவே ஆரம்பித்த கடத்தல் தான் இது. மெயினாக ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பித்த கடத்தல் தான் இந்த ராஜஸ்தான் கறி, ஓகேங்களா? இது வந்து காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா சின்ன பசங்க இப்போ தான் செல்ஃபோன் வந்துருச்சு இல்லைங்களா, இங்கேருந்து எங்கே உட்காந்தும் கான்டாக்ட் பிடிக்கலாம். அந்த கான்டாக்ட் பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன பசங்கள்லாம் சரக்கை இறக்கி இப்போ சென்னை ஃபுல்லாக இது வந்து நான் கிடையாது, நீங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ இந்த கறியை நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. நான் சாப்பிடலன்னு சொல்றதுக்கு இங்கே யாருமே கிடையாது. எல்லாரும் அந்த கறியை ஒரு நாளாவது சாப்பிட்ருப்பீங்க. இப்போ காலங்காலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார் ஹோட்டல்ஸ் கூட இதெல்லாம் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா யாருக்காவது உடல் உபாதை வந்திருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். அதாவது இது பெரிய இஷ்யூவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுவரை கேள்விப்பட்டது இல்லையா? அதாவது இதுதான் ரீசன்னு சொல்லி, இந்த ஃபுட்டால தான் ரீசன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இங்கே யாரும் கிடையாது. முதல்ல நம்மளோட சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸ்க்கான சிஸ்டமே ப்ராப்பராக இல்லை, அதிகாரிகள் சரியே கிடையாது. உதாரணத்துக்கு நான் வந்து இந்த விஷயத்த எவ்வளோ வெளிப்படையாக புகைப்பட ஆதாரங்களோட பேசிகிட்டு இருக்கேன். எந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்தாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்தார் டாக்டர். என்ன பண்ணார்? நடவடிக்கை எடுத்து யார் மேலே கேஸ் போட்டார்? யாராவது மாட்டலாங்களா? அதில் பாக்ஸில் கறி மாட்டிச்சு, அந்த குடோனில் போன இது மாட்டிச்சு, அந்த குடோனுக்கு போன இது மாட்டிச்சுன்னாங்க. யார் மேலே வழக்கு போட்டீங்க? யார் பேரையாவது வெளியே காட்டினீங்களா? இதே ஒரு ஹோட்டல் வந்து ஏதோ ஒரு சிக்கன் 2 நாள் பழைய சிக்கன் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி ஹோட்டல் பேரை போட்டுறீங்க, ஓகேவா? இந்த பிரபல ஹோட்டலில் இந்த மாதிரி கறி மாட்டிச்சுன்னு சொல்லி நீங்கள் ஷெட்டுக்கு போனீங்க, குடோனுக்கு போனீங்க, எவ்வளோ கறி பறிமுதல் பண்ணீங்க, எல்லாம் நியூஸில் வந்தது. யார் பேரையும் ஏன் சொல்லலை? டாக்டர் என்ன பண்ணியிருக்கணும்? நேர்மையான அதிகாரியாக இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி இந்த கறி எங்களுக்கு மாட்டிச்சிங்க, எவ்வளோ கறி சீஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கான உரிமையாளர் இவர் தான், இவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணுறாரு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை இவங்ககிட்ட? காரணம் பணம். இதை பண்ணுறவங்க வந்து ஒரு மீட் மாஃபியா. இது இந்த சிண்டிகேட் எப்படி செயல்படுதுன்னா பணத்தை வச்சு யார் வாயவும் அடைப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் எவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, இந்த துறையில் உணவுத்துறையில் ஒரு அதிகாரி கூட நடவடிக்கிறது தயாராக இல்லை. டாக்டர் குமார் போனதுக்குமா அந்த இடத்துல பொறுப்பாளராக தான் ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க, ஃபுட் ஆஃபீஸர்னு சொல்லி யாரையும் நியமிக்கலை இன்னும். அப்போது இந்த துறையில் எங்கேருந்து யார் தட்டி கேட்பா? அதிகாரி என்ன பண்ணுவாங்க? நானே ஒரு அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அங்கே போய்ட்டு ஒரு 10,000 வாங்கிட்டு விட்டு போயிடுவார். ஏங்க அங்கே போதிய ஆதாரம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுக்கு மேலே என்னங்க ஆதாரம் வேணும்? ராஜஸ்தான்லேருந்து கறி முதல்ல எப்படி எடுத்துன்னு வர? நீ டிரான்ஸ்போர்ட்டேஷனே நீ அங்கேருந்து பண்ணக்கூடாது, அதுவே இல்லீகல் தான், ஓகேவா? நீ என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தினாலும் அது செல்லாதுன்னு நீ சொல்லு. இது டிரான்ஸ்போர்ட் எப்படி வருது? அங்கேருந்து இங்கே ட்ரெயினில் தான் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கடத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க, பாக்ஸில் வந்து 10 ஆடு கூட
ஒரு 10 கிலோ போட்டு எடுத்தோம்னா யாருங்க கண்டுபிடிக்க முடியும்? இவங்களால கரியவே கண்டுபிடிக்க முடியல. இவங்க எங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அத்தனைக்கும் ஒரு ட்ரெயின். உங்களுக்கு எப்படி முதல்ல இந்த விஷயம் தெரிய வந்தது? எப்போ இது தெரிய வந்தது? காலகாலமாக நடந்துகிட்டு தாங்க இருக்குது. இதை பேசுறதுக்கு தாங்க ஆள் கிடையாதுங்க. ஓகே. இதை வாயை திறந்தா அவங்களுக்கான மிரட்டல்களும் பிரச்சனைகளும் நிறைய வரும். அதெல்லாம் சந்திக்க நான் தயாரா இருந்து தான் நான் இங்க வந்து உட்கார்ந்து. இதுவரைக்கும் வந்திருக்கா உங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் நிறைய. எனக்கு மிரட்டல் வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு வராது. கண்ணா செல்லம் பார்த்து பண்ணுடா, இதுதான் நம்மளுக்கான மிரட்டல். புரியுதுங்களா? அதனால வந்து இதை பத்தின கவலைகள் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதான்ற கேள்வியில தான் நான் ஓடிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி, உனக்கு ராஜஸ்தான் கரியை பத்தி என்ன தெரியும்? நான் 4வது தலைமுறை இந்த தொழிலில். எனக்கு எல்லா கரியை பற்றியும் தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே ஆதாரம் இல்லாமல் எவ்வளோ பேசணுன்னா என் மேலே வழக்கு தொடருங்க. அதை சந்திக்க நான் தயாராக இருக்கேன். புரியுதுங்களா? நான் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணியிருக்கேன். அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அவங்க என்ன விலைக்கு வாங்குவானுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டில் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற பிரபல ஹோட்டலுங்க, நீங்களே வந்து ரெஸ்டாரண்ட் கறி விற்கும் போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கறியெல்லாம் கேட்க மாட்டாங்க, கம்மியான ரேட்டில் கறி இருந்தால் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்களா? எப்படி நீங்கள், ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால நான் கேட்குறேன். நல்ல கறி கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு வந்து விலை நியாயமான விலையில் கரெக்டான பொருள் கொடுன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க, நீங்கள் டெண்டர் நீங்கள் கொட்டேஷன் கொடுங்க, எங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா கொடுக்குறோம். இதில் என்ன ஆகும்னா, யார் கம்மியான கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பாஸ் ஆகும். என்னால் கொடுக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட ஒரு 100 கிலோ கறி கேட்டிங்கனாலும் 850 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், 900 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். எனக்கு கட்டுப்படியானால் தான் கொடுப்பேன். நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு ஒரே விஷயந்தான், 700 ரூபாய்க்கு உங்களுக்கு கறி கிடைக்கல, இந்த ராஜஸ்தான் கறியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 900 ரூபாய்க்கு தான் கறி வாங்கணும்னா வாங்குவீங்களா மாட்டிங்களா? அப்போ நீங்கள் நல்ல கறி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் போய் வாங்குறீங்க. இதில் ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் ஹோட்டல் சைட்ல இருந்து கேக்குறீங்க, சாதாரண மக்களுக்கு இது டைரக்டா போறது இல்ல. இது டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு யாருக்கு போகுதுன்னா, கேட்டரிங் சர்வீஸ், முக்கியமா கேட்டரிங் சர்வீஸ், ஹோட்டல்ஸ், இவங்க தான் வந்து இதுல மாட்டுறது. கல்யாணத்துக்கு இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு வேலை, 740 ரூபாய்க்கு 1000 கிலோ கறி வேணுமா, 740 ரூபாய்க்கு வேணுமா, இவங்க கிட்ட போங்க. நானும் பார்த்தேன் அந்த ரீல்ஸ் எல்லாம். அந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஒண்ணு கூட ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க. 5000 ரூபாய்க்கு இவங்க ஏமாத்துறது யாருன்னா ஃபாலோவர்ஸ் ஏமாத்துறாங்க. அதே இன்ஃப்ளூயன்சர் 1000 ரூபாய் கொடுத்து தானே கறி வாங்கிட்டு இருப்பாரு அவர் சாப்பிட்றதுக்கு. அவருக்கு அந்த புரிதல் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி ஹோட்டல் ஆகட்டும், கேட்டரிங் சர்வீஸ் ஆகட்டும், குவாலிட்டி ரொம்ப முக்கியம், அதே மாதிரி டேஸ்ட் முக்கியம். ஏன்னா அப்படின்னா தான் கஸ்டமர்ஸ் எடுத்து வருவாங்க. ஹோட்டல்ஸும் கேட்டரிங் சர்வீஸும் இன்னைக்குமே வந்து அந்த குவாலிட்டி அண்ட் இதெல்லாம் பார்த்து முக்கியம் இல்லையா? இப்போ ராஜஸ்தான் கறிக்கும் இங்கே டேஸ்ட் டிஃபர் ஆகுமான்னு கேட்குறேன். டேஸ்டே இருக்காதுங்க, மண்ணு மாதிரி இருக்குங்க. ஏங்க தண்ணியில ஊறிட்டு வரது கறி, அது எப்படிங்க டேஸ்டா இருக்கும்? அப்புறம் எப்படி கேட்டரிங் சர்வீஸ்ல வாங்குறாங்க கம்மி ரேட்ல, அவங்களோட இது போயிடும் இல்லையா? கிரெடிபிலிட்டி போயிடும். உங்க வீட்ல ஃபங்க்ஷன் ஒரு கேட்டரிங் சர்வீஸ்க்கு கொடுக்குறீங்க, அந்த வீட்ல ஃபங்க்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பதற்றத்துல இருப்பாங்க, கறியை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல வரவங்க சாப்பிடுறவங்க சொல்லுவாங்க இல்லையா, கேவலமா இருந்துச்சு. ஏன்னா ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபங்க்ஷன். ஆமா, ஸோ அவங்க வந்து ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க இல்லையா, என்ன சாப்பாடு கேவலமா இருக்குன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அதாவது இந்த மசாலாவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமா போட்டு கொஞ்சம் காரத்தை தூக்கி விட்டா, முதல்ல ஒரு ஃபுட்ல கொஞ்சம் காரத்தை தூக்கி விட்டா மிச்சம் டேஸ்ட் எல்லாம் அரெஸ்ட் ஆயிடும். எல்லாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க. இதுதான் ஒரே விஷயம்தான். நீங்க 750 ரூபாய்க்கு உள்ள கறி வாங்குறீங்கன்னா அது ராஜஸ்தான் கறி மட்டும்தான், வேற கறியே கிடையாது. சென்னையில இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறானா அவன் இடையில அடிக்கிறான்னு அர்த்தம். எடை மிஷினே இருக்குது. நீங்க வந்து 90 கிலோ போட்டிங்கன்னா 100 கிலோ காட்டுற எடை மிஷின் இருக்குது. நீங்க வந்து எடுத்துன்னு போயிட்டு வா இருப்பா, கேட்டரிங் யாரை சொல்லுவான், நான் எடை போட்டுருவேன். முதல்ல ஒரு 10 கிலோ எடை போட்டு பார்ப்பேன், என் பொருள் எடை கரெக்டாக காட்டினாதான் நான் கறியை எடுப்பேன்னுவான். அவன் எடை போடுற வரைக்கும் அந்த எடை மிஷின் கரெக்டாக இருக்கும். போயிட்டு பட்டன் ஒரு ஆட்டுவான், எடை மிஷின் செட்டிங் மாறிடும். எங்கேயாவது ஒரு பட்டனை தட்டி விட்டு உட்காந்துருவான். அவன் போடும்போது மறுபடியும் அவன் வந்து செக் பண்ணும்போது மறுபடியும் அந்த ஆஃப் பண்ணி விட்டுருவான் அந்த சிஸ்டமை. இது வந்து கண்கத்தி வித்தை. புரியுதுங்களா? ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க. நீங்கள் கம்மி விலைக்கு வாங்குறீங்கன்னா ஒன்று நீங்கள் இடையில காலி ஆகுறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக 100 கிலோவுக்கு 10 கிலோ உங்களுக்கு காலி ஆகும். 1000 கிலோ வாங்குறீங்கன்னா 100 கிலோ போயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு இடம் கரெக்டாக கொடுக்குறான்னா ராஜஸ்தான் கறி கொடுக்குறான்னு அர்த்தம். இது 2 தாங்க ஆப்ஷனு, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆட்டு தொட்டி சரக்கை, ஃப்ரெஷ்ஷான மீட்டை யாராலையும் கம்மி விலையில் கொடுக்கவே முடியாது. நீங்கள் தொட்டிக்கு போனீங்கனாலும் தொட்டிக்காரனும் கொடுக்க மாட்டான் கம்மி விலைக்கு. தொட்டியில் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல ஆர்டர்த்து, அவங்க கூட கம்மி விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் கறி கடைக்கு போனீங்கன்னா நியாயமாக வியாபாரம் பண்ணுறவன் அவனும் கம்மி விலைக்கு கொடுக்க மாட்டான். இந்த திட்டு பசங்க தான் இந்த பண்ணினுக்கிறது. இன்ஃப்ளூயன்சருக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இன்ஃப்ளூயன்சர் இந்த திட்டு பசங்களை ப்ரொமோட் பண்ணிருக்கிறாங்க. வேற வார்த்தையே கிடையாது. இதை வந்து எத்தனையோ குழந்தைங்க, எத்தனையோ வயசானவங்க, எத்தனையோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதிகாரிகள் முக்கியமாக கண்டும் காணாமல் இருக்கிற இந்த அதிகாரிகளை வன்மையாக கண்டித்து, நான்
ஒரு கம்ப்ளைண்ட் நான் போயிட்டு ரீசெண்டாக ஃபுட் ஆஃபீஸ்க்கு போகிறேன், போயிட்டு இந்த மாதிரி நடந்துன்னு இருக்குதுங்க, ஏங்க நடவடிக்கை, நீங்கள் வந்து சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்கேருந்து எங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும், அப்புறமா நாங்கள் நடவடிக்கை. நான் தான் சொன்னேன், நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே நீங்கள் எடுக்க மாட்டீங்க, சிஎம் செல்லில் கொடுத்தா மட்டும் எடுத்துகிட்டு வாங்க போகிறீங்க. ஒன்றும் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா போவாங்க பார்ப்பாங்க, சார் அங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நாங்கள் போய் செக் பண்ணிட்டோம் சொல்லிட்டு எனக்கு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அங்கே ஒரு 50,000 வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் தடுக்கணும். இதுக்கு ஒரே முடிவு ஃபைனலாக வச்சுருக்கிறது என்னென்னா, சிஎம் சாரை போயிட்டு பார்த்து மனு கொடுத்துட்டு வரப்போகிறேன். இதுக்கான முடிவு அங்கே தான் இருக்குது. அதிர்ச்சியான ஒரு தகவல் சொன்னீங்க, ஆட்டிறைச்சியில் நடக்கிற ஸ்கேம் பற்றி. தொடர்ச்சி நம்ம ஃபுட் ரிலேட்டடாக பேசலாம். நன்றி. நன்றி.